தற்போது அண்மை செய்தி. சுற்றுலா தலங்களை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்த ரஷ்ய நாட்டை சேர்ந்த இருவரை மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ண. வணக்கம் பாலாஜி. ரிஷிகேஷி, குழு மணாலி, திருவண்ணாமலை உள்ளிட்ட ஆன்மீக நகரங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்த ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 2 பேரை தமிழக போலீசார் கைது செய்யாத நிலையில் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் திருவண்ணாமலையில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 2 பேர் சிக்கியிருப்பதாகவும் அமானிதா மஸ்கரியா அதே போன்று சைலோசிபின் மேஜிக் காளான்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 239 கிராம் சைக்காட்டலிக் பொருட்கள் ஒரு ரகசிய தகவலுடைய அடிப்படையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய சென்னை மண்டல அதிகாரிகள் திருவண்ணாமலையில் தங்கியிருந்து தீவிர சோதனை நடத்திய போது ரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஜூன் 10ஆம் தேதி கைது செய்ததாகவும் அவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் அவர்கள் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது கண்டறியப்பட்டதாகவும், குறிப்பாக வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய ரிஷிகேஷ், குழு மணாலி போன்ற பகுதிகளில் இதுபோன்ற போதை காளான்களை அவர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலையில் தொடர்ந்து ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடியவர்களுக்கு இது போன்ற இந்த போதை காளான்களை அவர்கள் கொடுத்திருப்பதும் தெரிந்திருக்கிறது. குறிப்பாக அயாஸ்கா திருப்பணிகள் நடத்தியதும் தெரிய வந்திருக்கிறது. ஜூன் 15 முதல் 17 வரை திருவண்ணாமலையில் அங்கு நடைபெறக்கூடிய அனைத்து விழாக்களிலும் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அமானிதா மஸ்கரியா, அதே போன்று அயாஜுஸ்கா காம்போ போன்ற அபாயகரமான இந்த போதை காளான்கள் இந்த விழாக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், டிஎம்டி சைலோசிபின் என்று சொல்லக்கூடிய வைத்திருப்பதும் அவர்கள் கடத்துவதும் அதாவது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இது மிகப்பெரிய குற்றம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து சுமார் 239 கிராம் சைக்காட்டலிக் என்கிற அந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போதைப் பொருள் மிகவும் அபாயகரமானது என்றும், இதுபோன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் அதே போன்று சுற்றுலா பயணிகளிலும் இதுபோன்ற விற்பனை செய்தால் நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை குன்றக்கூடிய அளவிற்கு இந்த போதை அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் இதுபோன்று நடக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த போதை காளான் விற்பனை செய்வது தமிழக காவல்துறைக்கு தெரிந்தும், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறைக்கு இந்த விவகாரம் தெரிந்ததும் கூட அவர்கள் கைது செய்யவில்லை என்பதால் தற்போது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவர்களை கைது செய்திருப்பது இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். போதை காளான் வைத்திருந்ததாக ரஷ்ய நாட்டை சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமானிதா மஸ்காரியா, ஹயாகுஸ்கா கம்போ போன்ற அபாயகரமான பொருட்கள் பயன்படுத்தியது இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட இருவரிடமிருந்து 239 கிராம் சைக்கடெலிக் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன.